வணக்கம். இந்திய தலைநகர் டெல்லி பிளாஸ்டும் ஊடகங்களையும் பொறுப்பட்ட செயல் இன்னையுடைய தலைப்பு. நம்ம கடந்த வீடியோல நம்ம போட்டிருப்போம். இந்த டெல்லி பிளாஸ்ட் வந்து தீவிரவாத செயல்னு. நம்ம தான் நம்ம சேனல்ல தீவிரவாத செயல்னு சொல்லி அறிவிச்சோம். மீடியாக்கள் வெறும் குண்டு வெடிப்புன்னு தான் அறிவிச்சாங்க. நம்ம இந்த குண்டு வெடிப்பை அனலைஸ் பண்ணி தீவிரவாத செயல்னு சொல்லி நம்ம திட்டவட்டமாவே நம்ம சேனல்ல போட்டிருந்தோம். போடும்போது நிறைய எதிர்ப்புகள்லாம் நமக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வந்தது. இப்போ பங்களாதேஷ் நீங்க எப்படி குற்றம் சாட்டுறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, பங்களாதேஷுக்கு இது தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதை நோக்கி தான் நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குன்றத ஆதாரங்களோடு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக இந்த வீடியோ போடுறேன். அது அந்த ஆதாரங்கள் கிடைக்கிற வேண்டி தான் இவ்வளோ நாள் இல்லை. இது வரைக்கும் எந்த மீடியாக்களும் இதை பற்றி செய்திகள் வெளியிடலை. நம்ம இதை எடுத்து வெளியிடுறோம். ஒரே ஒரு பத்திரிகை சேனல் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த நவம்பர் 9ஆம் தேதி இந்திய தலைநகர் டெல்லியில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. குண்டுவெடிப்பு எல்லாருமே வந்து பீகார் எலெக்ஷனுக்கான பிஜேபியுடைய சதி செயலாக இருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் தமிழ்நாட்டில் அதிகமாக எழுந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தமிழக மீடியாக்களும் தமிழக அரசியல்வாதிகளும் அதை தான் வந்து பேசுகிறாங்க. நம்ம வந்து அதை வந்து திட்டவட்டமாக நம்ம வந்து சொன்னோம், தீர்க்கமாக சொன்னோம். திட்டவட்டமாகவும் தீர்க்கமாகவும் நம்ம சொன்னோம். இது வந்து முழுக்க முழுக்க தீவிரவாத செயல் என்று. அதே தான் அது வந்து இன்னைக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. குண்டுவெடிப்புலாம் வந்து ஒரு 4 நபர்களை முதல்ல கைது பண்ணுறாங்க. அந்த கைதுப்பட்ட நபர்கள் வந்து சஜித், அட்டிட், டாக்டர் முசம்மில். அதுக்கப்புறம் விசாரணையில் ஒரு பெண் டாக்டர் சாகின் சொல்லி இவங்க 4 பேரையும் கைது பண்ணுறாங்க. இந்த கைது பண்ணி இவங்க தான் டெல்லி பிளாஸ்ட்டுக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் டெல்லி பிளாஸ்டில் ஒரு 11 பேர் இறக்குறாங்க. 25 மேற்பட்ட படுகாயமடையுது. நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கடும் கண்டனங்களையும் யாரையும் விட மாட்டோம்னு அறிக்கை விட்டார். பிறகு நரேந்திர மோடி அப்போ பூட்டானில் விசிட் பண்ணியிருந்தார். அவர் அதை முடிச்சுட்டு நேராக இந்தியா தாயகம் திரும்பி பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பிரதமர் மோடியும் திட்டவட்டமாக அறிவித்தார், யாரையும் விட மாட்டோம், எல்லாரும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அந்த செய்திகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் தீவிரவாத செய்திகள் சொல்லி மீடியாலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து வெளியிட்டாங்க, ப்ரொபகண்டா பண்ணாங்க. நம்ம வந்து அந்த டைம்லேயே நம்ம சொன்னோம் இது தீவிரவாத தாக்குதல்னு. எல்லாம் நமக்கு நிறைய விமர்சனம், அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். தீவிரவாத தாக்குதல் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது நம்ம மீது. சரி, இப்போ இந்த முசம்பில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கு. தீவிரவாத தாக்குதலில் என்ஐஏ, என்எஸ்ஜி, அப்புறம் டெல்லி போலீஸ், காஷ்மீர் போலீஸ், ஹரியானா போலீஸ், இப்படி உத்தரப்பிரதேஷ் போலீஸ், இவங்க இப்படி வந்து 4 பக்கமும் விசாரணைகள் மேற்கொள்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க 4 பேருக்கு இது கூட யாரெல்லாம் தொடர்பு, சிம் கார்டு வாங்கி கொடுத்தவங்கள இருந்து, வீடு அடைக்கலம் கொடுத்தவங்கள இருந்து, இவங்க எங்கெங்கே போனாங்க வச்சாங்கன்ற கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை வந்து என்ஐஏ விசாரணை வச்சுருக்காங்க. 25 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் பேர் எதுவுமே வெளியிடலை, எல்லாமே சஸ்பென்ஸாக வச்சுருக்குறாங்க. இந்நிலையில் மீடியாக்கள் நேற்று ஒரு செய்தியை வந்து தமிழக மீடியாக்கள்லாம் ஒரு செய்திகள்லாம் வெளியிட்டாங்க. அது வந்து ஒரு பொய்யான செய்தி. அதை நம்ம மீடியாக்கள் பொறுப்பட்ட செயல்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம கடைசிக்கு வரேன். இப்போ இந்த டாக்டர் முசம்பில்ல எடுத்து விசாரிக்காங்க. அந்த 4 பேரை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் இந்த சாகின்றவங்க ஒரு லேடி, ஒரு பெண் டாக்டருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லேடியை கைது பண்ணுறாங்க. அந்த முண்டை என்ன பண்ணியிருக்கான்னா, அவளுக்கு ஏன்டா மரியாதை கொடுக்கணும்னு பார்க்குறேன். அவள் தீவிரவாதி தானே, ஏன் எதுக்குன்னு தெரியாமல் ஒரு 10 பேர் 15 பேரை சாகருக்கு என்ன எதுக்குன்னே செத்தான்னு தெரியல. அனாமத்தா செத்து கிடந்திருக்கான். அவன் வீட்டில் குடும்பங்கள் எவ்வளோ பரிதாபமாக இருக்கும், அவனுக்கு பிள்ளை குட்டிகள் எவ்வளோ இதாக இருக்கும். என்ன காரணத்துக்காண்டி செத்தான்னு தெரியல. ஏன் செத்தான், எதுக்கு செத்தான்? அவன் வந்திருக்கான், டிராஃபிக்கில் மாட்டினவங்கள இருந்து வந்தவன் போனவன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பான், வச்சிருப்பான், அவன் அம்மா பார்த்துருப்பான், வச்சிருப்பான். என்ன காரணம்னு தெரியாமலே செத்துருக்கான் 11 பேர். இந்த முண்டை இவளுக்குலாம் வந்து நம்ம எதுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்? இந்த முண்டைக்கு இவ்வளோ முண்டைன்னு கூப்பிட்றதுல எனக்கு தப்பு. இது வழக்கம் வந்தாலும் நான் தாய் நாட்டுக்கு வேண்டி நான் ஏற்றுக்கிடல. இந்த சாகின்றவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபண்டு திரட்டியிருக்கான். ஒரு 30 லட்ச ரூபா ஃபண்டு திரட்டி இதன் மூலியமா வந்து இந்த லேடிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய லேடிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்துக்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அது படித்தவர்களும் சரி, படிக்காதவரும் சரி, மூளைச்சலவை செய்வதற்காக அது ஒரு ஏதாவது லக்ஷரி தொய்பாவுடைய மகளிர் அமைப்பு அவர்.
மசூர் அசாத்துடைய தங்கச்சி தான் அதுக்கு ஹெட்டு. பாகிஸ்தான்ல தான் அது வந்து அதெல்லாம் நடந்திருக்கு. அவளுடைய பெயர்ல தான் இவ ஷாகின் வந்து அவ கீழே தான் ஷாகின் வந்து இயங்குறா. அவளுடைய கீழில் தான் ஷாகின் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் பண்ணி 30 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவளுடைய ரோல் இது. இந்த முசம்மில் ஃபோனை வந்து ஆய்வு பண்ணும்போது நிறைய டெலிகிராம் குரூப்ஸ் இருந்திருக்கு. புதிய ஆப்புகள்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அந்த அந்த டெலிகிராம் குரூப்ஸ் போய் ஆய்வு செய்யும்போது அதுல வந்துக்கிட்டு என்னன்னா இவன் யார் யார் கூட பேசினா வச்சான் எல்லாம் பண்ணாருங்க அதான் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அது துருக்கி வரைக்கும் துருக்கியில் போயிட்டு இவன் வந்ததாக சொல்லியிருக்காங்க. துருக்கிக்கும் நமக்கும் ஏற்கனவே ஒரு ஏகாம் பொருத்தமா இருக்கு. ஏன்னா துருக்கி வந்து இந்த ஓட்டமன் பேரரசை நிறுவனம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான்லேயே இருக்கிறாங்க. துருக்கினுக்கு நமக்கு ஏன்னா ஆக மாட்டேங்குன்னா அர்மேனியாவுக்கும் நம்ம வந்து ஆயுதங்கள் நம்ம கொடுக்குறோம். அதனால துருக்கி அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கு. அப்போ இப்போ அர்மேனியா இராணுவமும் இந்திய இராணுவமும் கடற்படையில் கூட்டு பயிற்சி மேற்கொண்டாங்க. அப்போ துருக்கி வந்து நேட்டோவில் இருக்கிறதுனால நாங்கள் யாரையுமே உள்ளே விட மாட்டோம், வைக்க மாட்டோம். ஏன்னா அர்மேனியா பார்டரும் துருக்கி பார்டரும் பக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பார்டர் மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் வாய்க்க தகராறு. ஏற்கனவே அவங்களுக்கும் அர்மேனியாவுக்கும் லேண்ட் டிஸ்பியூட் இருக்குது. துருக்கி வந்து அர்மேனியாவோட லேண்டை வந்து பாதி பிடிச்சி வச்சிருக்கிறான். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம பிரம்மோஸ்ல இருந்து எல்லாமே அர்மேனியாவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது துருக்கிக்கு பெரிய கடுப்பா இருக்கு. இதனால இப்போ அவன் நம்ம வந்து உடைய போர்க்கப்பலை கொண்டு போய் அங்கே உட்காந்து ராணுவ கூட்டு பயிற்சி மேற்கொள்ளும்போது துருக்கி வந்து நம்மளை வான் பண்ணலாம் வச்சான். அப்புறம் நம்ம போர்க்கப்பலை அடிப்போம்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி அடிக்கிறதுக்கு முற்பட்டான். அப்புறம் நேட்டோட்டெல்லாம் சொல்லி நேட்டோ வந்து நம்ம போர்க்கப்பலை வெளியே வர விடாம 2 பக்கமும் லாக் பண்றாங்க. யாரு இங்கிலாந்துக்காரனும் அமெரிக்காக்காரனும் 2 பக்கமும் பின்னாடியும் முன்னாடியும் லாக் பண்றாங்க. நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். துருக்கி நம்மளை அட்டாக் பண்றான். ஜாமரை வச்சியும் ட்ரோனை வச்சும் அட்டாக் பண்றான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரோன் ஜாமர் வந்து ஹை குவாலிஃபைடு ஹை எக்யூபைடு. அதை ஜாம் பண்ணி நம்ம வீழ்த்த வைக்கிறோம். அப்புறம் அவனுடைய துருக்கி பைப் லைனை எப்படி பிளாஸ்ட் பண்ணணுன்றது இது வரைக்கும் மறைமுக. அதில் வந்து அவன் நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். சரி இந்தியா கிட்ட அதை மோத முடியாது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். இதில் வந்துக்கிட்டு நம்ம அவனை ஃபயரிங் தான் பண்ணல. ஃபயரிங் பண்ணாமல் ஜாம்பர் மூலியமாகவே ஜாம் பண்ணி நம்ம துருக்கியை வந்து மிரட்டி அனுப்புது நம்மளுடைய கடற்படை. இது வெளிவராத செய்திகள்லாம் எல்லாம் கிடையாது. எல்லா ஊடகம் அதாவது நேஷனல் ஊடகங்கள்லாம் வெளியே வந்தது. இராணுவத்தை பற்றி படிக்கக்கூடியவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். தமிழக ஊடகங்கள் வந்து இது வெளியிட்டிருக்காரு. நான் சொல்கிறேன் இது வந்து நடந்தது. இது நடந்த உடனே நம்ம வந்து அப்புறம் யூகே கூட கூட்டு பயிற்சி மேற்கொள்ளும் போது தான் சுகை 30 இருந்தது. அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வைக்கலாம். அது நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். அப்போ இது துருக்கி கூட தையப்பு இருக்குன்றது இவங்க விசாரணையில் தெரிய வருது, என்ஐஏ விசாரணையில். அப்புறம் இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து 3900 கிலோ எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தான் கைடனில் பங்களாதேஷ் மூலியமாக பங்களாதேஷில் இருந்து அப்படியே பார்டர் வழியாக நேபாளம் வந்து நேபாள் மூலயமா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குன்றது கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 25 பேரை 25 பேரை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டுக்கு தற்கொலைப்படையா மாதிரி தன் உயிரை ஈர்த்த அந்த உமர்ன்றவன் பற்றி விசாரிக்கிறாங்க. உமருடைய ஃபேமிலி எங்கே இருந்திருக்காங்க அதுங்க விசாரிக்கிறாங்க. அவனுடைய பாடியோடைய சாம்பிள்ஸ் எடுத்து டிஎன்ஏ கலெக்ட் பண்ணும்போது புல்வாமா அவனுடைய பவன் வந்து புல்வாமா அப்படின்றத அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது அவனுடைய டிஎன்ஏ தான் சொல்லி உறுதிப்படுத்துறாங்க அவனுடைய ரிலேட்டிவ் மூலியமா. அப்புறம் அவன் வந்து எப்படி வந்து இந்த பிளாஸ்ட்டை வந்து நடத்தினான்னா ஹரியானால காலையில் வந்து ஹரியானால இருந்து கிளம்புறான். எத்தனை மணிக்கு? காலையில் வந்துக்கிட்டு ஒரு 8:20க்கு 8 மணிக்கு ஹரியானாவில் கிளம்புறான். 8 மணிக்கு ஹரியானாவில் கிளம்பி அங்கேயே வந்து டீ குடிக்கிறான். மும்பை டெல்லி டு மும்பை ஹைவேஸில் ஹரியானாவில் இருந்து காலையில் கிளம்புறான். யார்? உமரன் நபி. உமரன் நபி காலையில் கிளம்பும்போது 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறான். அங்கேருந்து டீ குடிக்கிறான். செல்ஃபோனை செக் பண்ணுறான். மெசேஜ் எது வந்திருக்கான்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறான். அப்புறம் 8:20க்கு கால் காட்சின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுறான். அதுக்கப்புறம் நேராக வந்து 9 மணிக்கு யூபிக்கு வரான். யூபிக்கு வந்து வரும்போது யூபியில் மதியம் 2 மணிக்கு ஊபி 9 மணிக்கு அந்த ஃப்ளைஓவர்ஸில் ஏறி நிற்கிறான். நின்றுட்டு திரும்பியும் ஃபோனை பார்க்குறான்.
பார்த்துட்டு மதியம் 2 மணிக்கு அங்கே உள்ள டர்க்கி மேன் மசுக் அப்படின்னு சொல்லி ஒரு மசுக் இருக்கு. அந்த மசுக்குள்ள அவன் நிற்கிறான். நின்று வழிபாடு பண்ணானா வச்சானான்றது விவரங்கள் தெரியல. போயிருக்கான்றது ஒரு தகவல். அப்போ அங்கேருந்து நேராக டெல்லிக்குள்ளே வரான். டெல்லிக்குள்ளே வந்து ரெட் ஃபோர்ட் 3:19 ரெட் ஃபோர்ட் பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டுறான். அதுக்கு முன்ன கூட்டி என்ன பண்ணுறான், டெல்லியில் உள்ள காவல் நிலையம் 2:50க்கே அந்த தயாராஜ் காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தை தாண்டி தான் அந்த பார்க்கிங் இருக்கு. அப்போ இவங்களை வந்து நம்ம இப்போ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 3900 கிலோ வந்து நம்ம ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அவன் மூலியமா ஒரு தகவல் கிடைச்சி இவனை ட்ரேஸ் பண்றாங்க. இவன் இந்த வழியா போறது இவங்களுக்கு தெரியாது. இவனை நெருங்குறாங்க, தெரியாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி பார்க்கிங்ல வண்டியை போடுறான். போட்டுட்டு 3:19க்கு வண்டியை போடுறான். வண்டி அங்கே 3 மணி நேரம் நிற்கி 6:20க்கு அந்த வண்டியை பார்க்கிங்ல இருந்து வெளியே எடுக்கிறான். யாரு? இந்த உமர் நபி. இவன் தான் வந்து தற்கொலைப்படியா மாதிரி பிளாஸ்ட் பண்ணவன். 6:52க்கு பிளாஸ்ட் நடக்கும். இது நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இன்னும் இல்லை ஒரு 20 பேர் 25 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பங்களாதேஷ் வழியா நேபாளுக்கு பங்களாதேஷுக்கு இதுக்கு வந்து எப்படி தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைஃபுல்லா சைஃப்னு சொல்லி லக்ஷரி தொய்பாவுடைய கமாண்டர். அவரு பங்களாதேஷுக்கு வரான். அவன் அந்த தீவிரவாதி பங்களாதேஷுக்கு வரான். இவனோடலாம் மரியாதையை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இவனே பேசிக்கலாம். ஏன்னா தீவிரவாதி தானே, ஏன் நம்ம நாட்டை வந்து சீர்குலைக்காதானே அவனுடைய வேலை. இவனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும். அவன் வரான். அவன் வந்து இங்கே டாக்கால இன்ட்ரீம் ஹோம் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அசாத் அவன் பேர். இன்ட்ரீம் ஹோம் அஃபேர்ஸுடைய செக்ரட்டரி வந்து முகமது அசாத் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். சாரி, நான் தவறாக சொல்லிட்டேன். இன்ட்ரீம் ஹோம் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மசுமில் கனி. இன்ட்ரீம் ஹோம் அஃபேர்ஸோடைய பாகிஸ்தானுடைய இன்ட்ரீம் ஹோம் அஃபேர்ஸோடைய செக்ரட்டரி மசுமில் கனி. அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து முகமது அசாத். இது வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஹோம் அஃபேர்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 2 பேர். இது போக ஏபிடி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக வந்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ரேட்டர், அப்புறம் இன்னும் சில அதிகாரிகள்லாம் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பங்கேற்று தான் திட்டம் திட்டியிருக்காங்க. எதுக்கு? 22 இடங்கள்ல டெல்லி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கு. அது போக ட்ரோன் மூலியமாகவும் இந்த பிளாஸ்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமாக இருக்கு. நாம் கடந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம், நம்மளுடைய உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கு, ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய சைத்திட்டம் இருந்திருக்கு. 22 இடங்கள்ல குண்டு வைக்கணுன்றது, இந்த மாதிரி அமோனியேட்டட் மூலியமாக குண்டு வைக்கிறது, அது போக ட்ரோன் மூலியமாக தகவலாம். இப்போ எவ்வளோ பெரிய சேதாரம் வந்துருக்கும். எத்தனை மக்கள், கிட்டத்தட்ட 40,000-50,000 மக்களை கொள்றதுக்கு அவங்க சைத்திட்டம் திட்டியிருக்காங்க. இதுக்கு ஹெட்டு வந்து பாகிஸ்தான் ஏன் டைரெக்டாக வந்து இல்லாத மாதிரி காட்டிக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தர்லாம் நம்ம போட்ட பிளவலன்னு பிளந்தது. நம்ம கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அதில் சொல்லியிருப்போம் பிளதுனா. அதனால அவன் வந்து பாகிஸ்தானுக்கு மூலியமாக இப்படி கொண்டு வரது. இதுக்கு பின்புலம் அமெரிக்கா இருக்கான்னு கேட்டால் அமெரிக்கா 100% இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. நம்மளை எப்படியா வாரில் சிக்க வைக்கணுன்றது அமெரிக்காவுடையது. அதுவும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இவ்வளோத்துக்கும் எப்படிதான் இதை சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது. ட்ரக்கன் கிரானிக்கன்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழில் இதை பற்றி டீட்டெயிலாகவே வெளியிட்டிருக்காங்க. மித்த எந்த நாளிதழும் வெளியிடலை. ஏன் இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இதை வெளியிடலை, யாரும் வெளியிடலை. இதை நம்ம வெளியிடுறோம்னு வைங்களேன். நம்ம சேனலில் நம்ம வெளியிடுறோம். இதை முடிச்சுட்டு அப்படியே விசாரணைகள் மேற்கொள்ளும் போது நேற்று ஒரு 4 பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் விடுதலை பற்றி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள், சன் நியூஸ், சன் டிவிலாம் எப்போ என்னதான் அரசியல் பண்ணுங்க, அறிவு இருக்காடா உங்களுக்குலாம், அறிவு கட்டவங்களா? அந்த 4 தீவிரவாதிகள் குண்டு வெடிப்புக்கு சம்மந்தப்பட்டவங்கடா. அவங்களுக்கு உடந்தையா இருந்தவங்கள தானடா விடுதலை பண்ணியிருக்கான். ஆனால் இவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குண்டு வெடிப்புக்கு சம்மந்தப்பட்டவங்கள தான் விடுதலை போட்டான்னு சொல்லி ஒரு பொய்யான பிரபகண்டாவை பரப்பி
பிஜேபி வந்து இது வந்து பீகார் எலெக்ஷனுக்காண்டி தான் இது பண்ணிச்சு வச்சுச்சுன்னு. நான் பிஜேபிக்கு ஆதரவா பேசலடா. ஒரு நாட்டை தாக்கியிருக்காங்க. அது வந்து தீவிரவாதின்னு சொல்லி தீவிரவாதத்தை வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்போடு நடந்திருக்கணும்ல. மக்களுக்கு ஒரு பொய்யான செய்தியை பரப்புன. ரெண்டாவது என்னையே வெளியிட்டான்ல, யாரெல்லாம் வந்து விடுதலை பண்ணியிருக்கோம். நீங்க வந்து ரெண்டாவது வெளியிட்டிருக்கணுமா வேண்டாமா? அந்த பொய்யான செய்தியை பரப்புனீங்க, அது பால் செய்தின்னு சொல்லி ரெண்டாம் மறுப்பு தெரிவித்து வெளியிட்டிருக்கணும்ல. அதே வச்சு நேற்று 24 மணி நேரமும் அதே செய்திகள் தான். இப்படி வந்து உங்களுக்கு டிஆர்பி ரேட்டை ஏற்றணுமா? என்ன கேட்டால் இந்த சன் நியூஸும் சன் டிவியும் லைசன்ஸை ரத்து பண்ணி இவங்க மேலே, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலே, இந்த சன் டிவி நிர்வாகத்தின் மேலே தேச துரோக வழக்கு வந்து பதிவு செய்யணும். இப்படி பொய்யான செய்திகள் வந்து பரப்புறதுக்கு. அவங்க 4 பேர் விடுதலை பண்ணது இந்த பாம் பிளாஸ்டுக்கு எல்லாம் அரெஸ்ட் பண்ணவங்கள விடுதலை பண்ணலை. இவங்களை சுற்றி எத்தனை செல்ஃபோன் வாங்கி கொடுத்தவன், இவங்களோட டீ குடித்தவன், இவங்களோட ஃபோனில் பேசினவன், வச்சவன், போனவன் சொல்லி எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. ஒரு 150 பேர்கிட்ட என்னை வந்து ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. அதில் ஒரு 4 பேர், அதை யாருன்றதை நான் சொல்கிறேன். டாக்டர் ரெகின், டாக்டர் முகமது, டாக்டர் முஸ்தபா ரஹீம், இன்னொன்று தினேஷ் சிங்கா. தினேஷ் சிங்கா யாருன்னா ஃபெர்டிலைசர் வாங்கி கொடுத்தவர். புரிஞ்சுங்களா? இப்போ சொன்னீங்களா, தினேஷ் சிங்கா வந்து ஃபெர்டிலைசர் வாங்கி கொடுத்தா அவன் ஹிந்து, அவனும் டாக்டர். இவன் ஃபெர்டிலைசர் வாங்கி கொடுத்தாங்க. என்னத்துக்கு வாங்கி கொடுத்தான்? அவன் உரத்துக்கு அவன் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தானா, இல்லை எதுக்கு வாங்கி கொடுத்தான்? அவன் என்ன நினச்சிருப்பான் வாங்கி கொடுக்குறவன்? சரி, ஏதோ வீட்டுக்கு பயிர் வச்சிருப்பான் போல இருக்கு, அதுக்கு வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோம், நம்ம ஒரு அடிப்படை சண்டை போட்டோம்னு வைங்களேன். நம்ம கூட இருக்க யார் இருக்கா, யார் கூட பேசினா, எத்தனை மணிக்கு இருந்தான், இவன் யார் கூட இருந்தான், எத்தனை மணிக்கு சாப்பிட்டான், இவன் கூட இருந்து என்னெல்லாம் பண்ணியிருந்து எல்லாரையும் விசாரிப்பாங்கல்ல. அம்மா அப்பாவை கூப்பிட்டு போவாங்க எல்லாம். அதே மாதிரி தான் இதில் யாரெல்லாம் என்னன்னு சொல்லி விசாரிச்சிருக்கேன். இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுருக்கான். இதுக்கு தீவிரவாதியை விட்டான்னு சொல்லி இந்த தமிழக சன் டிவியும் சன் நியூஸும் என்னம்மா போய் பரப்புறாங்க. இவங்க பொறுப்பு உணர்ந்து இவங்க செயல்படணும்ல. அறிவிட்ட போயில இவனை பரப்புனானோ ரைட்டு, அதை வந்து மறுப்பு தெரிவித்து திரும்ப மறு அறிவிப்பு வெளியிடணுமா வேண்டாமா? மக்களுக்கு ஒரு பொய்யான செய்திகள் நீ மித்த இதுலன்னா அரசியல் பண்ணு, இதில் நீங்கள் பொறுப்போடு நடந்திருக்கணும்ல. பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டு பொய்யான செய்தியை மக்கள் மத்தியில் வரப்பி இது பிஜேபி பீகார் எலெக்ஷனுக்கான. பீகார் எலெக்ஷனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? குண்டு வச்சு குழந்மாட வந்து இந்திய அரசாங்கம் நினைக்கும் பிஜேபி அது நடக்கும். முன்னாடியே வேணா பண்ணியிருக்கலாம். அதுக்கான பிஜேபி ஆதரவாளர் கிடையாது. நான் நடுநிலையாக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் யாருடைய ஆதரவாளரும் கிடையாது. நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. நான் வந்து தேசப்பட்டாளன். தேசத்தில் எது நடந்தாலும் தட்டி கேட்போம். ஒரு இந்திய குடிமகனா எனக்கு கேள்வி கேட்குற உரிமை இருக்குது, தட்டி கேட்குற கடமை இருக்குது, மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வரக்கூடிய கடமை இருக்குன்ற அடிப்படையில் நான் இந்த வீடியோ பதிவிடுகிறேன். இந்த மீடியாக்கள் பொறுப்புணர்ந்து செயல்படணும் என்பது இந்த வீடியோ மூலியம் நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். மக்களாகிய உங்களுடைய பதில் என்னன்னு நீங்கள் தெரிவிங்க. நன்றி.